எதிர்வினை ஆற்றும் எண்ணத்திற்கு நாம் இடம் தராத வரை இந்த உலகில் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மனிதனுடைய நிம்மதியை அளிக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதம் அவனுடைய எதிர்வினையாற்றும் எண்ணமே. இதை ஒருவர் புரிந்து கொள்ளும் வரை அவர் துன்பத்திலும் கண்ணீரின் பாதையிலும் செல்வதை எளிதாக நாம் காணலாம். இப்பொழுது எதிர்வினையாற்றுவதால் நாம் எப்படி நம்முடைய சக்தியை இழக்கிறோம் என்பதை பற்றி ஒரு கதையின் மூலம் விளங்கிக் கொள்ளலாம். ஒரு காலத்தில் சிறு விஷயத்திற்கும் சண்டையிடும் கணவன் மனைவி இருவர் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு விருப்பமில்லாததை யாராவது செய்துவிட்டால் அதை எதிர்த்து சண்டையிடுவதை இருவரும் வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு 3 ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள். ஒரு நாள் சாலையோரம் சென்று கொண்டிருந்த போது விபத்தில் சிக்கி கணவன் உயிரிழந்தார். அதன் பின் தாய் தன் குழந்தைகளோடு வாழ்ந்து வந்தார்கள். குறிப்பிட்ட வருடங்கள் கடந்த பின்பு நோயினால் பாதிக்கப்பட்டு அவருடைய மனைவியும் மரித்து போனார்கள். அந்த 3 ஆண் பிள்ளைகளும் அனாதைகளாகிவிட்டனர். தாய் மரிப்பதற்கு முன்பு தான் சேர்த்த பணத்தை 2வது மகனுடைய பொறுப்பில் வைத்திருந்தது 3 பேருக்கும் தெரியும். வாழ்க்கையை வெறுத்து தனிமையாய் வாழ்ந்த அவர்கள் வளர்ந்து பெரியவர்களானார்கள். 3 சகோதரர்களில் கடைசியாக பிறந்த சகோதரனும் தாய் தகப்பன் அவர்கள் இருவரையும் நினைத்து கொண்டே கவலைப்பட்டு நோயினால் பரிதாபமாக இறந்து போனான். 2 சகோதரர்கள் மட்டும் தனியாக வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் மூத்தவன் இளையவனை பார்த்து, எனக்கு சேர வேண்டிய பணத்தை என்னிடம் கொடுத்துவிடு என்று கேட்கத் தொடங்கினான். ஆனால் அவன் சகோதரன் தன் அண்ணன் வீணாக பணத்தை செலவு செய்துவிடக் கூடாது என்று நினைத்து பிறகு தருகிறேன் என்று சொல்லியே நாட்களை கடத்தி வந்தான். இதனால் பொறுமை இழந்த அவன் அண்ணன் கோபத்தில் அவனை அடித்து துன்புறுத்த தொடங்கினான். இதனால் விரக்தி அடைந்த சகோதரன் வீட்டை விட்டு வெளியேற முடிவு செய்தான். இதை கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தார்கள். அவர்கள் நடந்ததை கேட்ட பொழுதோ, என் சகோதரனுக்கு சேர வேண்டிய பணத்தை குறிப்பிட்ட நாட்களுக்குள் கொடுத்து விடுகிறேன். இப்பொழுது நிம்மதியை தேடி நான் செல்கிறேன். யாரும் என்னை தடுக்காதீர்கள் என்று கூறி அமைதியாக அந்த இடத்தை விட்டு சென்று விட்டான். நாட்கள் சென்றன. பணம் தருவதற்கான எந்த அறிகுறியும் அவனுடைய சகோதரனிடமிருந்து வரவில்லை. இதனால் கோபமடைந்த மூத்த சகோதரன் அவன் தம்பியை பார்க்க சென்றான். அங்கேயும் அவன் எதிர்பார்த்த எந்த பதிலும் வரவில்லை. இதனால் பொறுமை இழந்த அவன் பழிவாங்கும் எண்ணத்தோடு நேராக காவல் நிலையம் சென்று தன் சகோதரனை பற்றி புகார் செய்தான். காவல்துறையினர் அவர்கள் இருவரையும் ஒன்றாக நிறுத்தி விசாரித்த பொழுதோ, இளையவன் தன்னிடம் பணம் இல்லை என்றும் யாரும் என்னிடம் கொடுக்கவில்லை என்றும் கூறினான். சரியான ஆதாரம் இல்லாததால் காவல்துறையினர் அவர்கள் இருவரையும் விசாரணை செய்து அனுப்பிவிட்டார்கள். புகார் கொடுத்த சகோதரனோ ஒன்றும் செய்ய முடியாமல் தலை கவிழ்ந்து வேறு வழி இல்லாமல் அந்த இடத்திலிருந்து கடந்து சென்றான். இந்த கதையில் பொறுமையோடு இருந்திருந்தால் விரும்பியதை அடைந்திருக்கலாம். எதிர்வினை ஆற்றும் எண்ணத்தோடு இருந்ததால் பரிதாபமான சூழ்நிலைக்கு ஒருவன் தள்ளப்பட்டதையும் நாம் அறிந்து கொண்டோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவருடைய செயல் பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக இருப்பது நல்லது. அதை விட்டு எதிர்வினை ஆற்றத் தொடங்கினால் அவமானம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் முடிவில் அது உங்கள் ஆற்றலை குறைத்து உங்களை தடுமாற செய்துவிடும். எனவே உங்கள் ஆற்றலை அதிகரித்து கொள்வதற்கு தீமைக்கு எதிர்த்து நிற்காமல் தீமையை நன்மையால் வெல்லுங்கள். அப்போது இறைவனின் அருளை பெறலாம். முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் யாரையாவது பழிவாங்க வேண்டும் அல்லது எதிர்வினையாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தால் அவற்றினால் ஏற்படும் பின் விளைவுகளை ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்து அவற்றை விட்டுவிடுங்கள்.
காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும். ஒருவருடைய வாழ்க்கையில் விளக்கு ஏற்றுவது மட்டுமே உங்களுடைய எண்ணமாக இருக்கட்டும். யாரையும் பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடுங்கள். ஒருபோதும் எதிர்வினையாற்றி உங்கள் நிம்மதியை இழந்துவிடாதீர்கள்.